பாருங்க, ஆளே இல்லை, காலியாக இருக்குது. ஓ, தட்ஸ் ஸ்வீட். ஓகே, ஆசம். எங்களுக்கு அவர் ஒரு கப் கேக் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு. நம்ம தலைவர், இன்னொரு தலைவர் வந்துட்டார், அர்னால்ட் ஸ்குவாசனேகர், டெர்மினேட்டர். ஒரு வருஷத்துக்கு வந்து 10 மில்லியன் விசிட்டர்ஸ் இங்கே வராங்க. வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இப்போ நம்ம யூஎஸ்ஏல இருக்க லாஸ் ஏஞ்சலஸ் சிட்டியில் இருக்கோம். இந்த எபிசோடில் லாஸ் ஏஞ்சலஸ்லேயே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அட்ராக்ஷன்ஸை உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் ஹாலிவுட்டுக்கு ஏன் ஹாலிவுட்டுன்னு பேர் வந்துச்சு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, செகண்ட் டே ட்ரிப்பு கிளம்பிட்டோம் லாஸ் ஏஞ்சலஸில். நேற்று வந்து வாக் ஆஃப் ஃபேம் மட்டும் பார்த்தோம். இன்னைக்கு அது வந்து அவ்வளோ கம்ப்ளீட்டாக பார்க்க முடியல, ஏன்னா ஈவினிங் வந்து ரொம்ப க்ரௌட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நான் மார்னிங்கே சீக்கிரமாக கிளம்பியிருக்கேன். இங்கே வந்து 7:50 மார்னிங் 7:55. இப்போது பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு. இந்த ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம்ன்றது லாஸ் ஏஞ்சலஸ்லேயே ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ், ஏன் யூஎஸ்ஏலே கூட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் கேளுங்க. இந்த ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம் அப்படின்றது ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் ஸ்ட்ரீட். இங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் அச்சீவ் பண்ணவங்களுக்காக அங்கே வந்து ஸ்டார்ஸ் வைப்பாங்க. பிராஸில் செஞ்ச ஸ்டார்ஸ் வந்து அப்படியே தரையில் வந்து பொதிச்சு வச்சுருப்பாங்க. 2752 ஸ்டார்ஸ் வந்து அங்கே பொதிச்சிருக்காங்க. அது வந்து 5 கேட்டகரிஸில் வந்து அவார்ட் பண்ணுவாங்க என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் அச்சீவ் பண்ணவங்களுக்கு. அந்த 5 கேட்டகரிஸ் என்னென்னு பார்த்தா, ஒன்று வந்து மோஷன் பிக்சர்ஸ், மூவி, அடுத்தது டெலிவிஷன், அப்புறம் ரேடியோ, ரெக்கார்டிங் ஆர்ட்ஸ், அதுக்கப்புறம் லைவ் பெர்ஃபார்மன்ஸ். இது மாதிரி 5 கேட்டகரி. ஸோ இதில் அதிகமான கேட்டகரி எதுனா மூவி தான் ஆஃப்கோர்ஸ். அதுக்கப்புறம் கம்மியான கேட்டகரி இது வரைக்கும் அந்த இடத்துல பொதிச்சிருக்காங்கன்னா லைவ் பர்ஃபார்மன்ஸஸ். ஸோ அரௌண்ட் 2% நம்ம தான் இருக்குது அங்கே. அது மாதிரி நீங்கள் வந்து அந்த ஸ்டார்ஸில் வந்து அந்த சிம்பிளையும் நீங்கள் பார்க்கலாம். டிவினா அதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும், அதுக்கப்புறம் மோஷன் பிக்சர்ஸ்க்கு ஒரு தனி சிம்பிள் இருக்கும், லைவ் பர்ஃபார்மன்ஸஸ், அது மாதிரி ஒரு கேட்டகரிக்குமே வந்து சிம்பிள்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேமில் உங்கள் ஸ்டார் வர்றதுக்கு முதல் ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு இந்த ஒன் ஆஃப் த 5 கேட்டகரிஸில் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களை யார் வேணால் நாமினேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபேன்ஸ். நாமினேஷன் முடிஞ்சோடனே அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் தேவை. ஒரு ஸ்டார் வைக்கிறதுக்குமே $75,000 ஆகும். அந்த ஸ்பான்சர் வந்து அதை பே பண்ணிவிடுவாங்க. பட் அதுக்கு வந்து ஒரு நாமினேஷன் ஃபீ இருக்குது. ஒரு $250 நாமினேஷன் ஃபீ நீங்கள் பே பண்ணிவிட்டு, நான் இதில் இது பண்ணியிருக்கேன், அச்சீவ் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த ஸ்பான்சர் இருக்காங்க, ஸோ நான் இந்த ஸ்டார் வைக்க போகிறேன். ஸோ உங்களோட நாமினேஷன் வந்து ஒரு கமிட்டி கிட்ட ஒரு ரிவ்யூக்கு போகும். ஸோ அந்த கமிட்டி வந்து ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ண உடனே தான் அங்கே வந்து அந்த ஸ்டார் வைப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த செலிப்ரிட்டிஸால் வந்து அந்த ஸ்டார் எந்த இடத்துல அங்கே வைக்கணும் அப்படின்னு அவங்களால சூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா அங்கே அந்த காலத்துலேருந்தே நிறைய ஸ்டார்ஸ் வந்து அங்கே பொதிச்சிருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒரு நிமிஷம் கிராஸ் பண்ணிடுறேன். ஆனால் அங்கே இன்னும் சில கேரக்டர்ஸுங்களுக்குமே வந்து சில ஸ்டார்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது இவங்களாம் வந்து ரியலாக இல்லை, இது வந்து ஃபிக்ஷனலாக உருவாக்கின சில கேரக்டர்ஸ்களுக்கெலாம் கூட அங்கே ஸ்டார்ஸ் வச்சுருக்காங்க. என்னென்ன கேரக்டர்ஸ் தெரியுமா? மிக்கி மவுஸ், மினி மவுஸ், டானல்ட் டக், காட்ஜில்லா, அவங்களுக்குமே வந்து நான் சில ஸ்டார்ஸ் பார்த்தேன். இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, எத்தனை ஸ்டார்ஸை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னு தான். ஓகேவா? ஸோ அது பார்க்கலாம் எத்தனை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்ட்டுன்னு. அடுத்து இதை நம்ம தமிழ்நாடு அவார்ட்ஸோட கம்பேர் பண்ணோன்னா, இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட்ஸ், அப்படி இல்லைனா கலைமாமணி அவார்ட்ஸ்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வாக் ஆஃப் ஃபேமில் பொதிச்சிருக்குது, அதுக்கு வந்து ஒரு ஈக்குவலண்ட்டான அவார்ட்ஸ் தான் இது. இதுதாங்க நம்ம வாக் ஆஃப் ஃபேம் பற்றி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். நம்ம கிட்ட வந்துட்டோம். இந்த ரோடோட எண்டு தான் வந்து அந்த மெயின் வாக் ஆஃப் ஃபேம் இருக்கிற ஸ்ட்ரீட். அதோட பேர் வந்து ஹாலிவுட் பொலிவார்ட். இந்த ஸ்ட்ரீட் நம்ம என்டர் ஆன உடனே கீழே பார்த்தோம்னா அந்த ஸ்டார்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரு கேட்டகரியில். வாங்க பார்க்கலாம். அதுதான் இந்த ஸ்ட்ரீட் எண்டுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்களா, இந்த எண்ட்லேயே வந்து ஒரு ஸ்டார் இருக்குது. இது வந்து யாருக்கு? வின்சென்ட் மினலி. ஸோ இந்த சிம்பிள் வந்து மோஷன் பிக்சர்ஸ், அதாவது மூவிஸில் ஏதாவது அச்சீவ் பண்ணியிருந்தவங்களா இருந்தால். ஸோ நீங்கள் பார்க்கலாம், முக்கால்வாசி இருக்கிறது இது இன்னொரு ஸ்டார், சார்ல்ஸ் வைடர். ஸோ இதுவுமே வந்து ஒரு மூவி பேஸ் பண்ண ஒரு ஸ்டார். அது மாதிரி அந்த கேட்டகரி. ஸோ முதல் இந்த ஸ்டாரோட இது ஃபுல்லாக வந்து லைனிங் பார்த்தீங்கன்னா வந்து பிராஸ், அதுக்கப்புறம் மேலே அவங்க நேம் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க கேட்டகரி பேஸ் பண்ண ஒரு லோகோ இருக்கும். ஓகேவா? சரி, ஃபுல்லாக இருக்குது, இங்கே ஃபுல்லாக இருக்குது ஸ்டார்ஸ். ஆமாங்க, கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நேற்று நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தப்போ பயங்கர க்ரௌடடாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த ஸ்ட்ரீட் வழியாக வெளில வந்துட்டு இப்படி போயிட்டோம்.
ஓகேவா. இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரெச். இதுதான் வந்து ஃபுல்லாக அந்த ஹாலிவுட் பொலிவார்டுன்றது. இது வந்து கிட்டத்தட்ட 1.3 மைல்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த ஸ்டார்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு பெர்பெண்டிகுலராக இன்னொரு ஸ்ட்ரீட் இருக்குது. இன்னும் முன்னாடி நடந்து போனால் அது வந்து வைன் ஸ்ட்ரீட் அப்படின்ட்டுன்னு அங்கேயும் வந்து சில ஸ்டார்ஸ் வந்து பொதிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இப்படியே இந்த ஹாலிவுட் பொலிவார்டு அந்த சென்டர் நடந்துட்டு போனோம்னா அங்கே வந்து சைனீஸ் தியேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு சென்ட்ரல் ஹப் மாதிரி. அந்த சைனீஸ் தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலிபிரிட்டிஸோட ஹேண்ட் பிரிண்ட்டும் ஃபுட் பிரிண்ட்டும் கூட வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் வந்து போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஓகேவா. சரி வாங்க, கீழே அப்படியே ஸ்டார்ஸ் இருக்குது. நான் என்னென்ன ஸ்டார்ஸ்லாம் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், ரெகக்னைஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு பார்க்குறேன். ஃப்ராங்க் மார்கன். ஸோ இது வந்து இந்த சிம்பிள் வந்து ரேடியோ வந்து குறிக்குது. ஃப்ராங்க் மார்கன். இந்த சிம்பிள் வந்து ரெக்கார்டிங் ஆர்ட்ஸ். இந்த சிம்பிள் வந்து லைவ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த சிம்பிள் பார்க்குறது வந்து கொஞ்சம் அபூர்வமாக இருந்துச்சு. ஏன்னா லைவ் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டகரி வந்து ரொம்ப கம்மி தான் இந்த மொத்த வாக் ஆஃப் ஃபேமில். ஆனால் நீங்கள் அங்கே சென்ட்ரல் அந்த ஹப்புக்கு போனீங்கன்னா நிறைய லைவ் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடான ஸ்டார்ஸ்லாம் வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து பெட்டி கேரட். ஓகே, இப்போதைக்கு நம்ம எத்தனை கேட்டகரிஸ் பார்த்துருக்கோம்? மூவி, அதுக்கப்புறமா ரேடியோ பார்த்தோம், அதுக்கப்புறம் லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம், ரெக்கார்டிங் ஆர்ட்ஸ் பார்த்தோம். இதுதான் வந்து 5th கேட்டகரி. இது வந்து டெலிவிஷன். ஓகே, ஹெய்ம் ஷபான். ஓகே, 5th கேட்டகரி. சில்வெஸ்டர் ஸ்டாலோன். யார் தெரியுதா? ஒரு ராக்கி பல்போவா. ஒரு காலத்தில் என்னோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன், இப்போவும் என்னோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் இவர் தான், சில்வெஸ்டர் ஸ்டாலோன். மொத்த எல்லையிலேயே வாக் ஆஃப் ஃபேம் வந்து ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஸ்ட்ரீட்ஸ். ஆனால் இப்போ பாருங்கள், எந்த க்ரௌடுமே இல்லாமல் இந்த வாக் ஆஃப் ஃபேமை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. உங்களுக்குமே இது ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நம்புறேன். வாங்க இன்னும் உள்ளே போகலாம். இங்கே சில ஸ்டார்ஸ்லாம் வந்து எம்டியாக வச்சுருக்காங்க. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பிளாக் மார்க்கர் வாங்கி இங்கே பேர் எழுதிட்டாங்க, அவங்க பேர். நம்ம தலைவர், இன்னொரு தலைவர் வந்துட்டார், அர்னால்ட் ஸ்குவாசனேகர், டெர்மினேட்டர். சார் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியாச்சு. இது வந்து மர்லன் மோன்ரோ. ஓகே, இது வந்து மூவிஸ்க்காக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைம் வந்தீங்கன்னா கரெக்ட். ஓகேவா, ஒரு 8:15 மார்னிங் வந்து 8:15 8 o'clock அந்த டைம். இது இன்றைக்கி சண்டே. இதுதான் வந்து ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேமோட ஒரு சென்ட்ரல் பாயிண்ட். அங்கே தெரியுதுல்ல, அது வந்து டோல்பி தியேட்டர். நம்ம அது பக்கத்தில் போவோம். ஓகேவா. டொனால்ட் டக்கோட ஒரு ஸ்டாரும் வந்து இங்கே இருக்குது. மினி மவுஸ். சொன்னல சில ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ்க்கும் வந்து இவங்க இது வச்சுருக்காங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ மினி மவுஸ்க்கும் இருக்குது. இந்த பில்டிங் பார்க்குறீங்களா, இங்கே தான் வந்து ஜிம்மி கிம்மல் லைவ் வந்து நடக்கும். ஸோ இவர் வந்து இங்கே ஒரு நிறைய லைவ் ஷோஸ் பண்ணியிருப்பார். நான் சில இது பார்த்துருக்கேன். இவர் வந்து பிரசிடென்ட் ஒபாமா வந்து இன்டர்வியூ பண்ண ஒரு ஷோ இருக்கும். அது நல்லா கலகலப்பாக இருக்கும். அந்த ஷோ யூடியூப்லேயே இருக்கும், பாருங்கள். ஸோ இங்கே தான் அவரோட ஷோ நடக்கும். அவருக்குமே இங்கே ஒரு ஸ்டார் வச்சுருக்காங்க. அவருக்கு இருக்குது. அவர் வந்து டெலிவிஷனில் இங்கே அவருக்கு வச்சுருக்காங்க. நான் இன்னொரு ஸ்டாரும் கண்டுபிடிச்சிட்டேன். யார் பாருங்கள், தலைவர் டாம் க்ரூஸ். டாப் கன் மேவரிக், அப்புறம் மிஷன் இம்பாசிபிள் இதில் வந்தவர். ஸோ அவரது வந்து இங்கே பக்கத்துலேயே இருக்குது, இந்த சென்ட்ரல்லே இருக்குது. இங்கே வந்து சைனீஸ் தேட்டர்னால் இங்கே பக்கத்தில் வந்து டாம் க்ரூஸ் ஒரு இது இருக்குது. நேற்று இந்த இடம்லாம் வந்து அவ்வளோ க்ரௌடாக இருந்தது, நடக்கவே முடியல. ஸோ நீங்கள் நின்னீங்கன்னா அப்படியே க்ரௌடே உங்களை வந்து தள்ளிட்டு போயிடும். இங்கே பாருங்கள், ஆளே இல்லை, காலியாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நிறைய அட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அங்கே தெரியுதா, அதுதான் வந்து மேடம் டுசாட்ஸ் வேக்ஸ் மியூசியம். அங்கே தான் நாங்கள் போகிறோம். அதுவும் வந்து 10 o'clock தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது. இதுதான் சைனீஸ் தேட்டர். ஓகேவா. இங்கே வந்து நிறைய செலிப்ரிட்டிஸோட ஃபுட் பிரிண்ட்ஸும் ஹேண்ட் பிரிண்ட்ஸும் அங்கே வந்து பொதிச்சு வச்சுருப்பாங்க அப்படின்னாங்க. நம்ம அதையும் போய் பார்க்கலாம். வந்து ஜோ சல்டானா. ஸோ இவங்க தான் வந்து அவட்டாரில் நடித்தவங்க. அவட்டாரோட லீட் ஆக்ட்ரஸ். சூர்யா தெரியுதா, வின் டீசல், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹாலிவுட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவங்க தான் வந்து இந்த வாக் ஆஃப் ஃபேமை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து 10 மில்லியன் விசிட்டர்ஸ் இங்கே வராங்க. 1960 வந்து தொடங்கியிருக்காங்க வாக் ஆஃப் ஃபேம். பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், 1960 வந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 60 இயர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. 2020 இது பண்ணது 60th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு பெரிய மியூரல் சைன் இருக்குது. வாக் ஆஃப் ஃபேம் வந்து உருவான விதத்தை வந்து ஒரு டைம் லைனாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை க்ளோஸ்அப்பில் காட்டினேன், அதையும் வந்து பாருங்கள். ஸோ 1959 தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே வச்ச முதல் ஸ்டார் யாருக்கு தெரியுமா? ஸ்டான்லி கிரேமர். டீன் ஆட்ரி அவர் தான் வந்து 5 ஸ்டார்ஸ் வந்து இங்கே வாங்கியிருக்காரு. அதாவது 5 கேட்டகரியிலுமே வந்து ஸ்டார்ஸ் வாங்கியிருக்காரு.
இந்த வீடியோ பிளேலிஸ்ட் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் லாஸ் ஏஞ்சலஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட் கேபிட்டல் அப்படின்ட்டுன்னு. எதனால இது என்டர்டெயின்மெண்ட் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஹாலிவுட்டோட மையப்புள்ளி தான் வந்து இந்த இடம். அதாவது இங்கே நிறைய ஹாலிவுட் ஸ்டூடியோஸ் இருக்குது. லைக் பேரமவுண்ட் பிக்சர்ஸ், யூனிவர்சல் ஸ்டூடியோஸ், இது மாதிரி நிறைய ஹாலிவுட் ஸ்டூடியோஸ் வந்து இங்கே இருக்குது. முதல் ஹாலிவுட்னு எப்படி இங்கே பேர் வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பல கதைகள் இருக்குது. பட் அதில் ஒரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலி அப்படின்ற ஒரு செடி வகை, அதாவது அதை கொடிமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹாலி செடி வந்து இங்கே அதிகமாக காணப்பட்டதுனால வந்து இந்த ஏரியா பேரே வந்து ஹாலிவுட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹாலிவுட்ன்றது வந்து 1903 வருஷத்தில் டவுனாக வந்து ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, சிட்டி ஆஃப் லாஸ் ஏஞ்சலஸோட அதை அப்படியே வந்து மர்ஜ் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து இந்த ஏரியாவே மொத்தமாக வந்து ஹாலிவுட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி மூவிஸ் அந்த ஸ்டூடியோஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா, ஈஸ்ட் கோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தாமஸ் எடிசன் வந்து நிறைய பேட்டன்ஸ் வச்சிருந்தாரு. ஸோ அவர் பேட்டன்ஸ் கீழே வந்து நம்ம விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய மூவி மேக்கர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, வெஸ்ட் கோஸ்ட் பக்கம் வந்து மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சாங்க படம் எடுக்கிறதுக்காக. அடுத்தது யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் கோஸ்ட்டை கம்பேர் பண்ணுறதுக்கு வெஸ்ட் கோஸ்ட்டில் வந்து நிறைய டிவர்ஸ் லேண்ட்ஸ்கேப்ஸ், அதாவது மலைகள், காடுகள், பீச்சஸ் அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து இங்கே கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா மெடிட்ரேனியன் கிளைமேட் இருக்கிறதுனால இங்கே படங்கள்லாம் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு சாதகமான நிலை. அதனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூவி ஸ்டூடியோஸ் வந்து வெஸ்ட் கோஸ்ட் வந்து மைக்ரேட் ஆகிட்டாங்க. ஸோ அப்படியே வந்து இது ஹாலிவுட் அப்படின்ற ஒரு சிட்டி ஏற்கனவே இருந்துச்சு. அடுத்தது இந்த மூவி இண்டஸ்ட்ரியும் வந்து இங்கே மர்ஜ் ஆனதுனால அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பேரும் வந்து ஹாலிவுட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம்லே இன்னொரு முக்கியமான லேண்ட்மார்க்கை பார்க்க போகிறோம். இது வந்து டோல்பி தேட்டர். அதாவது இது 2001 வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணப்போ இதுக்கு வந்து கோடாக் தேட்டர்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2012 வந்து டோல்பி லேப் இதை வாங்கிட்டதுனால இது வந்து இப்போ டோல்பி தேட்டராக மாறிடுச்சு. ஸோ இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க ஹோம் ஆஃப் ஆஸ்கர்ஸ். இந்த ஆஸ்கார் அவார்ட் செரிமனி வந்து இந்த இடத்துல தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இங்கே வந்து தான் அவர் ஆஸ்கார் அவார்டு வாங்கினார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குமே என்னென்ன படம் ஆஸ்கார் அவார்டு வாங்குச்சு அப்படின்ட்டுன்னு போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வரப்போகிற படங்களுக்கு வந்து ஸ்பேசஸ் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க 2035, 2034 அப்படின்ட்டுன்னு. அப்படியே நாங்கள் சுற்றி இந்த பக்கம் வந்து பார்த்தா 2008 அப்படியே நம்ம ஸ்லம்டாக் மில்லியனர் படமும் இடம்பெற்று இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த டோல்பி தேட்டரோட வெளியே. பட் நாங்கள் உள்ளே வந்து போகலை, அதுக்கு வந்து தனியாக டிக்கெட் இருக்குது. ஸோ இது மொத்தம் சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3400 பேர் உள்ளே வந்து உட்காரலாம். சரி, இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு மேலே வந்தால் அங்கே ஒரு விசித்திரமான ஒரு மிஷின் இருந்துச்சு. அது பேர் என்னென்னா, அது ஒரு கப் கேக் ஏடிஎம். என்னடா இது வெண்டிங் மிஷின் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா இது ஒரு ஏடிஎம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எதுக்குன்னா, இதில் இருக்க கப் கேக்ஸ் வந்து டெய்லி ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி இதில் எடுத்துகிட்டு வந்து ஸ்டாக் பண்ணுவாங்க. நாங்களும் ஒரு கப் கேக் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு டார்க் சாக்லேட் கப் கேக் செலக்ட் பண்ணோம். ஸோ இந்த வெளில இருக்க ஸ்க்ரீனில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கார்ட் ஸ்வைப் பண்ணோடனே இந்த ரொபாட்டிக் ட்ரே வந்து அழகாக அந்த கப் கேக்கை கலெக்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு டெலிவர் பண்ணிச்சு. நிஜமாலுமே இந்த கப் கேக் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நாங்கள் இந்த கப் கேக் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ இதை ஸ்டாக் பண்ணுற ஒரு அஃபீஷியல் வந்தார். அவர்கிட்ட இந்த கப் கேக்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் கேட்டேன். அந்த உரையாடலை நீங்களும் கேளுங்க. Which cupcake is the most popular here? Pretty much red velvet. Oh, red velvet? Yeah. Oh, we got dark chocolate, was Dark really chocolate? good. Yeah. Pretty good? Yeah, it was pretty good. I saw there was another one in Santa Monica Boulevard? Yeah, Santa Monica. Okay. That's our other one. All right. We have a few locations Okay. that we do. Are you based up only in LA or is this like I work for a vending company. We do the vending. okay, really? So Sprinkles is based. There's one in Beverly Hills, Okay. which is right there by the Beverly Center, Okay. and the one I go to is up in Thousand Oaks. Oh, nice. Yeah. So what is your personal favorite in this? It's just depends. Yeah. I mean, these are It's a hard choice to make, right? these are the basic flavors. Okay. You do have like monthly specials Okay. where they do like a banana split or some kind of cookies and cream. Oh, nice. Yeah, they do a couple of crazy ones. Okay. But me personally, I would probably banana's pretty good. Okay. It's not too banana-y. Okay. Yeah. But everybody likes also the sprinkles. This is the sprinkle brand, and then the strawberry. Awesome. Strawberry's pretty good too. Strawberry is good too. Okay, we'll try it sometime later. It was nice chatting with you. Take care. Bye. Take another one. Bye. Let's take another one. Oh, that's Right. sweet. Yeah. Okay, awesome. எங்களுக்கு அவர் ஒரு கப் கேக் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு. Try the Thank you. sprinkle. Thank you, sir. Appreciate it. அவருக்கு தேங்க்யூ சொல்லு. Thank you. You're welcome. Okay, good.
Why did he give us another கப் கேக் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஏடிஎம் பார்த்தோம். இது என்னென்னா ஹாட் வீல்ஸ் ஏடிஎம். இங்கே வந்து சாய் ஒரு ஸ்கேட் போர்ட் பார்த்துட்டு அது வேணும் அப்படின்ட்டுன்னு சொன்னான். சரி நாங்கள் 2 வாட்டி ட்ரை பண்ணோம். அந்த இது டிரான்சாக்ஷன் ஒர்க் அவுட்டே ஆகலை. கடைசியாக ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறமா சாயோட அந்த ஃபேவரட் ஸ்கேட் போர்ட் ஹாட் வீல்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது இது வந்தோடனே சாயை கையிலே பிடிக்க முடியல, அவ்வளோ குஷி ஆகிட்டான். ஓ அப்படியா? ஓகே. skateboard. ஸ்கேட்போர்ட். நீ போகிறாங்க ஸ்கேட்போர்ட் கிடச்சிருச்சு. அதை ஓட்ட முடியாதுடா. ஓபன் பண்ணு. ஓபன் பிக்கி பால். எங்கடா ஓட்ட போகிற ஸ்கேட்போர்ட்? Skateboard. Riding. Race. அவ்வளோதான், ஸ்கேட்போர்ட் தனியாக வந்துச்சா? அருமை. ஓகே வா. Fix it. Fix it. I don't need my skateboard is right. Hey, சாய் come. இந்த மலை மேலே ஹாலிவுட் அப்படின்ற ஒரு சைன் இருக்குல்ல, இது வந்து நீங்கள் நிறைய ஹாலிவுட் படங்கள்லேயும் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு ஐகானிக் லேண்ட்மார்க் சைன். இங்கே எல்லே வந்தால் நிறைய பேர் இது பக்கத்தில் போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக வந்து ஒரு ஆசை இருக்கும். இந்த சைன் பார்த்தீங்கன்னா முதல் வந்து ஒரு 45 ஃபீட் டால். அடுத்தது இந்த சைன் வந்து எப்போ வச்சாங்கன்னா 1923 ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி வந்து இந்த சைன் வச்சாங்க. இது வந்து ஆரம்பத்தில் வைக்கிறப்ப இது வந்து ஹாலிவுட்னு வைக்கல, இது வந்து மொத்தமாக ஹாலிவுட் லேண்ட் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த லேண்டுன்ற பார்ட் வந்து உடஞ்சி கீழே விழுந்துட்டு இது ஹாலிவுட்ன்ற அந்த பார்ட் மட்டும் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இதை கொஞ்சம் லைட்டாக ரீஸ்டோர் பண்ணாங்க. கடைசி எங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் வந்து ஹாலிவுட்னு இருக்கிறதுனால இதை அப்படியே எடுக்காம அப்படியே வச்சுட்டாங்க. அது ஞாபகார்த்தமாக. என்ன சாய் பண்ணிட்டு இருக்க? Riding on the அந்த ஸ்கேட்டிங்கா? the grass. Hitting grass. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோட சேர்ந்து இந்த எபிசோடில் ட்ராவல் பண்ணதுக்கு தேங்க்யூ. இனி வரப்போகிற வீடியோஸில் இன்னும் நிறைய அட்வென்ச்சர்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். டேக் கேர். பாய்.